சார் நார்மலாக வந்து ஹார்ட் ஸ்க்ரீனிங் இப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து அந்த பார்க்க ஹெல்த்தியாக தான் இருக்கேன், ஃபிட்னஸாக தான் இருக்கேன், எந்த பெயினுமே இல்லை எனக்கு. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஹார்ட் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது வந்து நல்லது சார்? ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஹார்ட் ஸ்க்ரீனிங் பண்ணணும் சார்? ஸோ இப்போ ஹெல்த் செக்அப் அப்படின்றதுல நம்ம யூஸ்வலாக வந்து பேசிக்காக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துருவோம் எல்லாருக்குமே. அது வந்து எக்ஸாக்டாக இந்த டேன்னு கிடையாது. பட் கொலஸ்ட்ராலுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இந்த காலேஜ் கோயிங் டைம் 18 to 20 இயர்ஸில் வந்து எல்லாருமே செக் பண்ணி ஆகணும். இந்தியாவில் அது ஒரு ரெக்கமெண்டேஷன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து யங் ஏஜில் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருதுன்ட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 வயசு 50 வயசில் தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. இது கூட இப்போ ரீசெண்டாக மேபி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 60-70 வயசு பிரச்சனை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிபி சுகரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் 22 இப்போ சப்போஸ் ஒரு 18 to 20 இயர்ஸில் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறீங்க, அது நார்மலாக இருந்தாலும் எவ்ரி 5 இயர்ஸ் செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்நார்மலாக இருந்தால் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சீக்கிரம் செக் பண்ணணுன்ட்டு. ஏன்னா அந்த ஏஜ்லேயே பார்த்துட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டி கூட காமன். சின்ன வயசுல எல்லாருமே வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் வந்துடுது. அப்பயே அந்த கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதேமாதிரி சுகர், கொலஸ்ட்ரால்லாம் நீங்கள் 20 to 30 இயர்ஸில் பிபி அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ மேபி எவரிபடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது நல்லது தான். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லை. நார்மலாக இருந்தால் ஒன்ஸ் இன் இயர் செக் பண்ணி பார்க்கலாம், ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் மேபி சுகர். ஸோ பட் அப்நார்மல் இருக்கவங்களும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லது.